ஒரு காட்டில் 4 பசுக்கள் ஒன்றாக வாழ்ந்து வந்தன. அவைகள் எங்கு சென்றாலும் ஒன்றாகவே செல்லும், ஒன்றாகவே வரும். அவ்வளவு ஒற்றுமையாக அந்த 4 பசுக்களும் வாழ்ந்து வந்தன. அவைகள் புற்கள் மேய்வதற்கு சென்றாலும் ஒன்றாகத்தான் போகும். அந்த 4 பசுக்களும் மேய்வதற்காக சென்ற இடத்தில் உள்ள புற்களை பகிர்ந்து கொண்டு வந்தன. அந்த 4 பசுக்களும் ஒற்றுமையாக இருப்பதை பார்த்து மற்ற விலங்குகள் எல்லாம் பொறாமையும் பட்டது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3D கார்ட்டூன் அனிமல் ஸ்டோரி எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூடியூப்பில் ட்ரெண்டிங்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் போய் சர்ச்சில் போயிட்டு கார்ட்டூன் அனிமல் ஸ்டோரின்னு போடுங்க. நிறைய வீடியோஸ் வரும் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் மில்லியன்ஸ் கணக்கில் வியூஸ் வந்து உங்களுக்கு வந்து போயிருக்கும். உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். அந்த கார்ட்டூன் அனிமல்ஸ் வீடியோ வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த கார்ட்டூன் அனிமல் ஸ்டோரி நான் வந்து எந்த ஆப்பில் வந்து எடிட் பண்ணேன், அதுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ணேன், அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். எங்கள் சேனல் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் ஒன்று பண்ணுங்கள். டாபிக்குள்ளே போகலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அனிமல் போசிங் ஆப்னு இருக்குது, அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இங்கே வந்து கீழே பேக்ரவுண்டு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. நிறைய பேக்ரவுண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆப்பில் வந்து நிறைய கார்ட்டூன் அனிமல்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஃப்ரீ தான், பைசா எதுவும் கட்ட வேண்டியதில்லை. இதில் வந்து உங்கள் கேலரியில் இருந்தும் நீங்கள் வந்து பேக்ரவுண்டு வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல யூஸ் ஃபோட்டோன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்கு போகும். நீங்கள் அங்கேருந்து பேக்ரவுண்டு வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அனிமல்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல சேஞ்சுன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அனிமல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணணுன்றதையும் அவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல செலக்ட் போஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஐடியல், வாக், ரன்னு, ஈட்டு, டை, அட்டாக் இது எல்லாமே இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். வாக்னா அது வந்து நடக்கும், ரன்னுனா ஓடும், ஈட்னா சாப்பிடும், டைனா வந்து செத்து போகும், அட்டாக்ல வச்சிங்கன்னா அட்டாக் பண்ணும் அந்த அனிமல், ஐடியல்னா சும்மா இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவை வந்து கைன் மாஸ்டரில் தான் எடிட் பண்ண போகிறோம், அதனால கிரீன் ஸ்க்ரீன் வந்து வச்சுக்கலாம் பேக்ரவுண்டாக. இந்த இடத்துல வந்து கிரீன் ஸ்க்ரீன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டு வந்து கிரீன் கலராக மாறிடும். இந்த இடத்துல ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அனிமல்ஸ் எங்கே வேணாலும் கொண்டு போய் நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல சேஞ்சுன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட அனிமல்ஸ் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. பூனை, நாய், புலி, சிங்கம், மான், முயல், நரி, ஃபிஷ்ஷு, இது மாதிரி ஏகப்பட்ட அனிமல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து கார்ட்டூன் அனிமல் ஸ்டோரி வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன ஆப்லாம் யூஸ் பண்ணலான்றத நான் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இது மாதிரி கார்ட்டூன் அனிமல் ஸ்டோரி வந்து எடிட் பண்ணி யூடியூப்பில் போட்டிங்கன்னா லட்சக்கணக்கில் நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். நான் வந்து சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையாக தான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து புலியை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா புலியும் 4 மாடுகளும் வீடியோ தான் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல ஐ சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க லோகோ எல்லாமே போய்டும். இதை நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் வந்து ரெக்கார்டிங் பண்ணிங்க, ஒவ்வொரு மொபைல்லுமே அது வந்து இருக்கும், அதில் பண்ணிங்க. இந்த இடத்துல செலக்ட் போர்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த புலி என்ன பண்ணணும்னு அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க. ஐடியல், வாக்கு, ரன்னு, அட்டாக்கு, டை,
அட்டாக் பி ஈட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த புளியை வந்து நீங்கள் நவுத்தி கொண்டு போய் வச்சுக்கலாம். இந்த பக்கம் அம்புக்குறி இருக்குது பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும். அந்த அம்புக்குறியை வந்து நவுத்திங்கன்னா இந்த புளி வந்து இந்த பக்கம் நகரும். உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ நீங்கள் அந்த இடத்துல சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துங்க. இந்த கார்ட்டூன் அனிமல் ஸ்டோரி வந்து நான் வந்து கைன் மாஸ்டரில் தான் எடிட் பண்ணியிருக்கேன். பின்னாடி வரும் பாருங்கள், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் வந்து எந்த ஆப்பில் எடிட் பண்ணாலும் பேக்ரவுண்டு வந்து க்ரீன் ஸ்க்ரீனில் தான் இருக்கணும், அப்போ தான் வந்து எடிட் பண்ண முடியும். பேக்ரவுண்டு இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இருக்குது, அதையும் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஆர்பிட்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. இந்த புளி எந்த திசையில் வேணுமோ நீங்கள் அந்த திசையில் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். புளி 4 சைடும் வந்து உங்களுக்கு வந்து திரும்பும். பேக் பொசிஷன் வேணால் பேக்கில் வச்சுக்கலாம், ஃப்ரண்ட்டில் வேணால் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம், சைடில் வேணால் சைடில் வச்சுக்கலாம். உங்கள் கையாலேயே அப்படியே ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணி நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணி வச்சுக்கலாம். அனிமல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண சொல்ல இந்த இடத்துல சேஞ்சுன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். ஏகப்பட்ட அனிமல்ஸ் வரும். உங்களுக்கு என்ன அனிமல்ஸ் தேவையோ நீங்கள் வந்து வச்சுட்டு அப்ளைன்னு இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல அதை வந்து கொடுத்துங்க. சில மொபைலில் வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஒர்க் ஆகாது. என்னோடய மொபைலுமே இப்போ வந்து ஒர்க் ஆகலை, கொஞ்ச நாள் தான் ஒர்க் ஆகிருந்தது. அது மாதிரி உங்கள் மொபைலையும் வந்து ஒர்க் ஆகலைன்னா பேக்ரவுண்டு இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போயிட்டு யூஸ் ஃபோட்டோன்னு இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் கேலரி வரும். நீங்கள் அதில் க்ரீன் ஸ்க்ரீன் எதனா சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீனை இங்கே வந்து நீங்கள் பேக்ரவுண்டாக கொண்டு வந்து வச்சுக்கலாம். இந்த க்ரீன் ஸ்க்ரீனை நீங்கள் வந்து கைன் மாஸ்டரில் போய்ட்டு கேப்சர் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். அதை கொண்டு வந்து நீங்கள் வந்து பேக்ரவுண்டாக வச்சுக்கலாம். இந்த கார்ட்டூன் ஸ்டோரிலாம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு எங்கள் சேனலில் வந்து நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். நான் வந்து லிங்கில் கொடுக்குறேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வந்து மைனஸ் ப்ளஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். மைனஸ் எடுத்திங்கன்னா சின்ன சைஸ் ஆகும், ப்ளஸில் எடுத்திங்கன்னா பெரிய சைஸ் ஆகும். இந்த அனிமல்ஸ் கூட நம்ம எத்தனை அனிமல்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய அனிமல்ஸ் வரும். உங்களுக்கு என்ன அனிமல்ஸ் தேவையோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை வாட்டி ப்ளஸ் பண்ணுறீங்களோ அத்தனை வாட்டி உங்களுக்கு வந்து அனிமல்ஸ் வந்து ஆட் ஆகும். அனிமல்ஸ் ஆட் ஆகிட்ட பிறகு அப்ளைன்னு கொடுத்துங்க, டிக் பண்ணிங்க. உங்களுக்கு அனிமல்ஸ் எந்த இடத்துல தேவையோ அந்த அம்புக்குறியை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வச்சிங்க. இந்த இடத்துல பேன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நவரும். அதை வந்து கையாலேயே நவுத்தி கொண்டு போய் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகாது அனிமல்ஸு. இந்த இடத்துல ஐ சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க லோகோ எல்லாம் வந்து போயிடும். உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே இருக்கிற எல்லா அனிமல்ஸையும் நம்ம ஒவ்வொரு விதமாக வந்து அனிமேஷன் பண்ண வைக்கலாம். இந்த இடத்துல மேலே வந்து இருக்குது பாருங்கள், அந்த ஃபோட்டோ மேலே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்தந்த அனிமல்ஸ் நம்ம வந்து அனிமேஷன் பண்ண வைக்கலாம். இந்த அனிமல்ஸில் ஒரு அனிமல்ஸை டிலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த அனிமல்ஸ் மேலே வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிலீட்டுன்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா அந்த அனிமல்ஸ் போயிடும். இந்த புலியோட கலரை நாம் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து லைட்டுன்னு கொடுத்துருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து ரெட் கலர், ப்ளூ கலர், க்ரீன் கலர், எல்லோ இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்தந்த கலர் மேலே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். எதில் வேணுமோ நீங்கள் வச்சுட்டு அப்ளை கொடுத்துக்கலாம்.
கட்டத்து பக்கத்துலேயே இன்னொரு கட்டம் இருக்குது பாருங்கள், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து புலியோட அனிமேஷன் தான். ஷார்ப்பு, பிளர்ரு, பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சேச்சுரேஷன் உங்களுக்கு எது தேவையான வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கட்டத்து பக்கத்தையே இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ராப்பர்ட்டின்னு. அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிலாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது தேவையான நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அம்பு, ட்ரம்ஸு, பெல்லு, பாம்பு, இது மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கார்ட்டூன் அனிமல் ஸ்டோரியை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பேக்ரவுண்டு வந்து தேவை. அதுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இமேஜஸ் சர்ச்மேன்னு போடுங்க. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. கார்ட்டூன் ஃபாரஸ்ட் பேக்ரவுண்டுன்னு போடுங்க. இதில் நிறைய பேக்ரவுண்டு வரும். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு என்ன இமேஜஸ் வேணுமோ அந்த இமேஜஸ் மேலே வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே அம்புக்குறி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் அந்த இமேஜஸ் வந்து சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் வந்து மவுண்டெயினு, ஸ்டோனு, நிறைய ட்ரீங்க, கார்ட்டூன் ட்ரீங்க, நிறைய அனிமல்ஸ், கார்ட்டூன் அனிமல்ஸ் கூட இருக்கும். அதில் பிஎன்ஜி இமேஜஸ் போட்டிங்கன்னா வரும். ஹவுஸும் வரும். அதே மாதிரி உங்களுக்கு இமேஜஸ் வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் வேணும்னா நீங்கள் அந்த நேம் எழுதி பிஎன்ஜி இமேஜஸ்ன்னு போடுங்க. உங்களுக்கு கிஃப்ட் ஃபைலும் இதில் இருக்கும். கிஃப்ட் ஃபைலுன்னு டைப் பண்ணிங்கன்னா கிஃப்ட் ஃபைல் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும். மரங்கள் வந்து அசைகிற மாதிரிலாம் இருக்கும் இதில். அது கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி பேக்ரவுண்டாக வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து கார்ட்டூன் அனிமல் ஸ்டோரி வந்து கைன் மாஸ்டரில் வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கைன் மாஸ்டர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க. 16.9 இருப்பாங்க, அது வந்து சூஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டில் பேக்ரவுண்டை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல பேன் ஜூம்னு இருக்குது பாருங்கள், அது கூட போய்ட்டு ஃப்ரண்ட்டு பொசிஷன் உங்களுக்கு எப்படி வேணுன்றதை வந்து கையாலேயே ஜூம் பண்ணி வச்சுங்க. பேக் பொசிஷன் வந்து எப்படி வேணுமோ அதையும் கையாலேயே சூஸ் பண்ணி வச்சிங்க. வச்சுட்டு ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அது அப்படியே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மூவிங் டைப் வேணான்னா இந்த இடத்துல இசிக்குல்ட்டு இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சமமாக நின்றுடும் அந்த பேக்ரவுண்டு. உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு வீடியோஸ் எத்தனை நிமிஷம் வேணுமோ அத்தனை நிமிஷத்துக்கு பேக்ரவுண்டை நீங்கள் கையாலேயே இழுத்துக்கொண்டு போய்ட்டு பெருசாக வச்சிங்க லென்த்தாக. அப்புறம் லேயருக்குள்ளே போயிட்டு மீடியாக்குள்ளே போங்க. மவுண்டெயின் உங்கள் கேலரியில் இருக்கும், அதை வந்து எடுத்துக்கொண்டு இங்கே வந்து வச்சிங்க. உங்களுக்கு பிஎன்ஜி இமேஜஸாக வரலன்னா இந்த இடத்துல மேஜிக் ரிமூவர்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க, ஆன் பண்ணிங்க. உங்களுக்கு பிஎன்ஜி இமேஜஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சிங்க. நீங்கள் பேக்ரவுண்டு எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்களோ அதே அளவுக்கு இந்த மவுண்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இழுத்துக்கொண்டு வந்து பெருசாக வச்சிங்க. உங்களுக்கு இன்னொரு மவுண்டன் இதே மாதிரி வேணும்னா அந்த மவுண்டன் மேலே வந்து ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா இந்த பக்கம் 3 டாட் பட்டன் வரும், அதுக்குள்ளே போய்ட்டு டூப்ளிகேட்னு வரும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு மவுண்டன் இந்த பக்கம் வந்து வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் லேயருக்குள்ளே போய்ட்டு மீடியாக்குள்ளே போய்ட்டு உங்கள் கேலரியிலேருந்து சூரியனை கொண்டு வந்துடுங்க பிஎன்ஜி ஃபார்மேட்டில். இப்போ இந்த சூரியனுக்கு வந்து அனிமேஷன் கொடுக்கணும். இந்த சூரியன் பிக்சர் மேலே வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டில் ஒரு புள்ளி வச்சிங்க, கொஞ்சம் தடவை தள்ளி இன்னொரு புள்ளி வச்சிங்க, அப்படியே கையாலேயே இழுத்து கொண்டு வந்து மேலே விட்ருங்க. அந்த சூரியன் வந்து மலையிலேருந்து அப்படியே எழும்புற மாதிரி வரும், பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து லேயருக்குள்ளே போய்ட்டு மீடியாக்குள்ளே போய்ட்டு இந்த ட்ரீ 2 வைக்கலாம். நம்ம இமேஜஸ் சர்ச் மேலே தான் இது வந்து டவுன்லோட் பண்ணுது. கார்ட்டூன் ட்ரீன்னு போட்டு கிஃப்ட் ஃபைல்னு போடுங்க, வரும். இப்போ கேலரியிலேருந்து எடுத்து வந்து இங்கே நம்ம வந்து வச்சுட்டோம். வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. இந்த ட்ரீக்கு நாம் வந்து அனிமேஷனும் கொடுக்கலாம். இன் அனிமேஷன் இருக்குது, ஓவரால் அனிமேஷன் இருக்குது, அவுட் அனிமேஷன் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். வேண்டான்னா நீங்கள் வந்து நார்மல் வச்சுட்டிங்கன்னா போதும். இந்த ட்ரீ இமேஜஸை வந்து பேக்ரவுண்டு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கையாலே இழுத்து கொண்டு வந்து வச்சிங்க. வச்சுட்டு டிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், லேயருக்குள்ளே போய்ட்டு மீடியாக்குள்ளே போங்க. இப்போது ஒரு மாடு இங்கே வந்து நாம் வந்து கொண்டு வரலாம். க்ரீன் ஸ்க்ரீனில் நம்ம வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கலாம். இதை வந்து கிராப்பில் போய்ட்டு நீங்கள் இந்த க்ரீன் கலர் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு டிக் கொடுத்துங்க. அப்படியே சின்னது பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம். இந்த இடத்துல குரோமோ கீன்னு இருக்குது பாருங்கள்,
அதுக்குள்ளே போயிட்டு ஆன் வச்சுட்டு இந்த கீ கலர் வந்து க்ரீன் கலரில் வச்சுங்க. வச்சுட்டு மேலே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து கரெக்டாக வைங்க. அப்போ தான் கிளியரன்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த மாடு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து கையாலேயே பெருசு பண்ணி வச்சிங்க. இந்த கார்னரில் கொண்டு போய் வச்சுருங்க. இந்த பக்கம் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு எண்டில் ஒரு புள்ளி ஒன்று வைங்க. கொஞ்சம் தொலைவு தள்ளி இன்னொரு புள்ளி ஒன்று வச்சிங்க. அந்த மாட்டை வந்து இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் கையாலேயே இழுத்து கொண்டு போயிட்டு அப்படியே விட்டுருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்திட்டு வாங்க. அந்த கார்னர் வரைக்கும் கொண்டு அந்த லாஸ்ட்டு கொண்டு போய் விட்டுருங்க. வச்சுட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. இப்போ வந்து ஆன் பண்ணி பாருங்கள். அந்த மாடு வந்து இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னருக்கு போது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாடு வந்து மரத்துக்கு அந்த பக்கம் போகிற மாதிரி வைக்கணும். நாம மாடு இமேஜஸ் மேலே வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் 3 டாட் பட்டன் இருக்குது பாருங்கள், சென்ட் டு பேக் கொடுத்திங்கன்னா அது மரத்துக்கு அந்த பக்கம் போகிற மாதிரி வைக்கலாம். இன்னொரு மரம் இருக்குது பாருங்கள், அதுக்கும் அந்த பக்கம் போகிற மாதிரி வைக்கணும்னா இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் 3 டாட் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டு பேக் கொடுத்திங்கன்னா அந்த மரத்துக்கும் அந்த பக்கம் போகிற மாதிரி வைக்கலாம். இப்போ வந்து லேயருக்குள்ளே போயிட்டு மீடியாக்குள்ளே போங்க. இன்னொரு மாடு அதே மாதிரி கொண்டு வாங்க. க்ரீன் ஸ்க்ரீனில் இருக்கும்ல, அதை வந்து கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிராப்குள்ளே போயிட்டு அதே மாதிரி கட் பண்ணி வச்சிங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் வந்து கையாலேயே பெருசு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குரோமோ கீழே போயிட்டு க்ரீன் கலர் வந்து கீ வச்சுட்டு ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த கார்னரில் கொண்டு போய் வச்சுங்க. அந்த பிக்சர் மேலே கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு புள்ளி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி கொண்டு வாங்க. அப்படி வந்து ப்ளஸ் சிம்பிள் அழுத்திட்டே வந்தீங்கன்னா அந்த புள்ளி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து நவுத்தி கொண்டு போய்ட்டு அந்த கார்னரில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பாருங்கள். இந்த மாடு வந்து அந்த பக்கம் போகணுன்னு நினச்சிங்கன்னா, மரத்துக்கு அந்த பக்கம் போகணுன்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி சென்ட் டு பேக் கொடுங்க. இந்த பக்கம் 3 டாட் பட்டன் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போய்ட்டு சென்ட் டு பேக் கொடுத்திங்கன்னா அந்த பக்கம் போகுது பாருங்கள். இப்போ வந்து மாடு. இப்போ இந்த வீடியோக்கு வந்து மியூசிக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் சேனலுக்குள்ளே போய்ட்டு ஆடியோ லைப்ரரின்னு இருக்கும், குரோமில் போங்க, அதில் இருக்கும். அந்த மியூசிக் வந்து செலக்ட் பண்ணி வச்சிங்க. நீங்கள் எல்லா மியூசிக்கும் வச்சுக்கிங்கன்னா காப்பிரைட் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து பேசணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ரெக்கார்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அது கூட போய்ட்டு ஸ்டார்ட்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து பேச ஆரம்பிங்க. ஒரு காட்டில் 4 மாடுகள் ஒன்றாக வாழ்ந்து வந்தன. அவை எங்கு சென்றாலும் ஒன்றாகத்தான் போகும். உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து 2 மாடு தான் எடிட் பண்ணி காமிச்சிருப்பேன். 4 மாடு வச்சு தான் நான் வந்து எடிட் பண்ணியிருப்பேன். பின்னாடி ஸ்டோரி போட்டிருப்பேன் பாருங்கள். இப்போ அடுத்த பேக்ரவுண்டு அதே மாதிரி வந்து கொண்டு வாங்க. ப்ளஸ் சிம்பிள் அழுத்திட்டு இன்னொரு இமேஜஸ் வந்து கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் லேயருக்குள்ளே போயிட்டு மீடியாக்குள்ளே போங்க. இன்னொரு அனிமல்ஸ் வந்து கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் கிராப்குள்ளே போயிட்டு கரெக்டாக கிராப் பண்ணிங்க. அந்த க்ரீன் ஸ்க்ரீன் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குரோமோ கீக்குள்ளே போயிட்டு அந்த கீ கலர் வந்து க்ரீன் கலர் வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இந்த குரோமோ கீழே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக பண்ணாதான் உங்களுக்கு பிக்சர் வந்து மிக தெளிவாக கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த அனிமல்ஸ் அதே மாதிரி இந்த கார்னரில் கொண்டு வந்து வச்சிங்க. அந்த அனிமல்ஸ் மேலே வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து ஃபஸ்ட் எண்டில் ஒரு புள்ளி வச்சிங்க. அந்த லாஸ்ட் எண்டில் ஒரு புள்ளி வச்சுட்டு அதே மாதிரி இந்த கார்னரில் இருந்து அந்த கார்னர் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருங்க.
அதுக்கப்புறம் லேயர்க்குள்ளே போய்ட்டு மீடியாக்குள்ளே போங்க. இன்னொரு அனிமல்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. புலி ஒன்று எடுத்துன்னு வந்துடுங்க. அதே மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி வந்து கரெக்டாக வச்சுட்டு அப்படியே கிராப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் குரோமா கீக்குள்ளே போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. அந்த இமேஜஸ் மேலே வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஃபஸ்ட்டு எண்டில் ஒரு புள்ளி வைங்க. கொஞ்சம் தளவு அப்படியே நவுத்திங்க, இன்னொரு புள்ளி வைங்க. இன்னும் கொஞ்சம் தளவு நவுத்துங்க, இன்னொரு புள்ளி வைங்க. அதே மாதிரி அந்த கார்னர் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருங்க. வச்சுட்டு ஆன் பண்ணி பாருங்கள். இந்த பிக்சரை வந்து கேப்சர் பண்ணோன்னா இந்த பக்கம் சைடில் ஸ்கொயராக கட்டாக இருக்குது பாருங்கள். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேப்சர் அண்ட் சேவ்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும் இந்த பிக்சரு. இன்னொரு லேயர் வந்து ஆட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கேப்சர் அண்ட் ஆட் ஆஸ் கிளிப்னு இருப்போம். அதை கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு பிக்சர் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்துடும். உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா டெலீட் கொடுத்துக்கலாம். அந்த புலி வந்து அந்த மாடை வந்து துரத்திட்டு போகிற மாதிரி இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இதுக்கும் வந்து நீங்கள் வந்து வாய்ஸ் வந்து ஆட் பண்ணிங்க. வீடியோஸ் வந்து சேவ் பண்ணுறதுக்கு மேலே அம்புக்குறி இருக்கு பாருங்கள். அதை வந்து ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிங்க. உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். ஒரு காட்டில் 4 பசுக்கள் ஒன்றாக வாழ்ந்து வந்தன. அவைகள் எங்கு சென்றாலும் ஒன்றாகவே செல்லும், ஒன்றாகவே வரும். அவ்வளவு ஒற்றுமையாக அந்த 4 பசுக்களும் வாழ்ந்து வந்தன. அவைகள் புற்கள் மேய்வதற்கு சென்றாலும் ஒன்றாகத்தான் போகும். அந்த 4 பசுக்களும் மேய்வதற்காக சென்ற இடத்தில் உள்ள புற்களை பகிர்ந்து உண்டு வந்தன. அந்த 4 பசுக்களும் ஒற்றுமையாக இருப்பதை பார்த்து மற்ற விலங்குகள் எல்லாம் பொறாமையும் பட்டது. அங்கிருக்கும் 4 பசுக்களில் ஒரு பசு கூறியது, நாம் இப்படியே கடைசி வரை ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதற்கு மற்றொரு மாடு கூறியது, சரி சரி, அப்படியே இருக்கலாம். அந்த பசுக்கள் அனைத்தும் புற்களை சாப்பிட்டு விட்டு ஒன்றாகவே வீட்டுக்கு திரும்பியது. எங்க சேனல் வீடியோஸை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா வரும். பசுக்கள் அனைத்தும் இரவில் ஓய்வு எடுப்பதற்காக விரும்பினால் கூட ஒன்றாகத்தான் தங்கியது. இப்படியாக நாட்களும் நகர்ந்தது. இவை 4ம் ஒன்றாக இருப்பதால் எந்த மிருகத்தாலும் ஒன்றுமே செய்ய இயலவில்லை. அன்றைக்கு ஒரு நாள் இந்த 4 பசுக்களையும் வேட்டையாட சிங்கம் ஒன்று வந்தது. ஆனால் அந்த 4 பசுக்களும் ஒற்றுமையாக இருந்து அந்த சிங்கத்தை விரட்டிவிட்டது. அதற்கு அடுத்த நாள் புலி ஒன்று அந்த 4 பசுக்களையும் வேட்டையாட வந்தது. அந்த 4 பசுக்களும் ஒன்றாக இருப்பதை பார்த்தது. இப்பொழுது வேட்டையாடச் சென்றால் அந்த 4 பசுக்களும் நம்மை விரட்டி அடித்துவிடும். அதனால் அந்த புலி மனதுக்குள் ஒரு திட்டம் தீட்டியது. இந்த 4 பசுக்களையும் தனித்தனியே பிரிக்க வேண்டும் என்று நினைத்தது. அந்த புலி 4 பசுக்களிடம் தனித்தனியாக சென்று கோல் மூட்டியது. நீ தனியாக புற்கள் மேய்ந்த உனக்கு அதிக உணவு கிடைக்கும் அல்லவா? அப்படியாக அந்த புலி ஒவ்வொரு பசுக்களிடமும் சென்று ஒவ்வொரு விதமாக கோல் மூட்டத் தொடங்கியது. அந்த புலி மற்ற 2 பசுக்களிடமும் ஒவ்வொரு விதமாக கோல் மூட்டியது. அந்த புலியின் பேச்சை கேட்டு அந்த 4 பசுக்களும் ஒன்றுக்கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு தனித்தனியாக மேயத் தொடங்கியது. இவற்றையெல்லாம் தூரத்தில் பார்த்து கொண்டிருந்த புலி மனதிற்குள் மிகவும் சந்தோஷப்பட்டது. அதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டது. அதன் பிறகு அந்த புலி ஒவ்வொரு பசுக்களையும் வேட்டையாட ஆரம்பித்தது. அந்த புலி ஒவ்வொரு பசுக்களையும் கொன்று உணவாக உட்கொண்டது. இதேபோல் அடுத்த பசுவையும் விரட்டிச் சென்று கொன்று உணவாக உட்கொண்டது. அடுத்த பசுவையும் அதே போல் விரட்டிச் சென்று கொன்று உணவாக உட்கொண்டது அந்த புலி.
கடைசியாக இருந்த பசுவும் அப்பொழுதுதான் தன் தவறை உணர்ந்தது. நாம் ஒன்றாக இருந்திருந்தால் இந்த புலியால் நம்மை நெருங்கக்கூட முடியாது. நாம் பிரிந்து சென்ற காரணத்தினால் தான் இந்த புலி எல்லோரையும் வேட்டையாடிவிட்டது. இப்பொழுது நம்மையும் கொல்லப் போகிறது அந்த புலி. இப்பொழுது யோசித்து என்ன பயன்? புலியை நம்மால் வெல்ல இயலாது. கடைசியாக அந்த பசு தன் உயிரையும் அந்த புலியிடம் கொடுத்தது. இந்த கதையோட கருத்து என்னன்னா, நாம ஒற்றுமையாக இருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம். ஒற்றுமையே பலம்.